பாட்டி சூடான தர்பூசணின்னு சொல்லுது. அது எப்படி சூடான தர்பூசணி கிடைக்கும்? இந்த தர்பூசணி எல்லாம் அடுப்புல வச்சு வேக வச்சு கொண்டு வந்துருப்பாவளா இருக்கும். ஏ பிள்ளைகளா, இந்த தர்பூசணி எல்லாம் வேக வச்சு கொண்டு வந்ததில்ல, எல்லாம் வயலில் விளைய வச்சு கொண்டு வந்ததாக்கும். வேற எதுக்கு நீங்க சூடான தர்பூசணின்னு சொன்னீங்க? அச்சோ, அப்படியே சொன்னேன். அது வேற ஒன்றும் இல்லை பிள்ளோ, நான் போன வாரத்தில் பொரிச்ச மீன் கடை போட்டிருந்தேன். அதை விற்கும் போச்சில் சூடான பொரிச்ச மீன் வாங்கலையோன்னு சொன்னேன்ல, அதுதான் மறந்து போய் இதுலேயும் சேர்த்து சொல்லிட்டேன். வெயில் அடிக்கிறதுல பிள்ளோ, ஆளுக்கு ஒரு தர்பூசணி வாங்கி தின்னுட்டு போங்களாம். நீங்கள் என்ன ஃப்ரீயாவா தருப்புறிய? பைசா கொடுத்தா தானே தருவிய? பைசா கொண்டு வரல பாட்டி, அப்புறமா பைசா கொண்டு வந்து வாங்கிட்டு போகிறோம். சரி, பிறகு வந்து பைசா தந்துட்டேன், வாங்கிட்டு போ. உனக்கு வேணுமா பிள்ளோ? வீட்டில் போய் எங்கள் அம்மாட்ட கேட்டுட்டு பைசா வாங்கிட்டு வந்து அப்புறமா வாங்கேன் பாட்டி. சரி, அப்போ 2 பேரும் வீட்டுக்கு போய் பைசா எடுத்துட்டு வந்து தர்பூசணிலாம் விற்கிறதுக்குள்ள வாங்கிட்டு போயிருங்க. தர்பூசணி வாங்கலையோ? தர்பூசணி, செக்க செவப்பான தர்பூசணி, அல்வா மாதிரி இனிப்பான தர்பூசணி வாங்கி சாப்பிடலையோ? தர்பூசணி தர்பூசணி. நம்ம போயிட்டு வரதட்டும் ஒரு தர்பூசணி கூட விற்கிதோ விற்கலையோ தெரியல. இதில் வேற அவ்வளோ தர்பூசணியை விற்று கிழிக்கிறது மாதிரி இந்த பாட்டி பேசுது. வெட்டி வச்சிருக்க தர்பூசணி விற்கிற வரைக்கும் இந்த டிவி ஸ்டாண்டை நான் உனக்கு தர மாட்டேன். நீ டிவியை தரையில் வச்சே பாரு. உனக்கு டிவியை படுத்து கிடந்து பார்க்க தானே பிடிக்கும், போய் படுத்து கிடந்தே பாரு. போய் போய் சொல்லலாம். உன் அம்மா பெரிய இவ்வளோ, அவ வந்தா எனக்கு என்ன பையன்? அவ என் தலையை சீவையே போறா. அவளால என் தலைக்கு மேல இருக்கிற மூடிய கூட சீவ முடியாது. தலைக்கு மேல ஒத்த முடியல, வேற எங்க சீவ? அதான் உன் அம்மையை கூட்டிட்டு வரேன்னு சொன்னாலா, போய் கூட்டிட்டு வா போ. சரிதான் போடி, உன் அம்மா வந்து என்ன பண்ணுங்க நானும் பாக்கேன். என்ன பிள்ளைல, தர்பூசணி வாங்கிறதுக்கு வீட்டில் போய் பைசா எடுத்துட்டு வரேன்னு சொன்னியே, போகாம இதுலயே நின்றுட்டு இருக்கிய. இங்க ஒரு சின்ன பிள்ளை வந்துட்டு போச்சுல, அது உங்க பேத்தியா? ஆமாம் பிள்ளை, அது ஏன் பேத்தி தான். அந்த பிள்ளை குட்டியா கியூட்டா அழகா இருக்குது. அந்த பிள்ளை பேசுகிறத நாலு பூரா கேட்டுட்டு இருக்கலாம் போல இருக்குது. அதான் மெய் மறந்து கேட்டுக்கிட்டே நின்றுட்டோம். இப்போ போய் பைசாவை எடுத்துட்டு வரோம். என்ன இது, இவ்வளோ நேரம் ஆகியும் ஒரு தர்பூசணி கூட வில்லுபட மாட்டேங்குது. கத்தி கத்தி தொண்டை தண்ணி தான் போகுது. உங்களுக்கு தர்பூசணி வேணுமாமா? பாட்டி, டம்ளர்ல வெட்டி வச்சிருக்கீங்களா? அந்த தர்பூசணி ஒன்று எவ்வளவு? அது எவ்வளோ கேட்குறியா? அது வெறும் 20 ரூபா தான். எங்கள் அம்மாட்ட சொல்லி பைசா வாங்கிட்டு வரேன் பாட்டி. சரி பிள்ளைகளா, சுருக்கா வாங்கிட்டு வாங்க. சரி பாட்டி, போயிட்டு வரோம். சே, இன்னைக்கு ஏன்டா இப்படி நடக்குதுன்னே தெரியல. எல்லாரும் வந்து வந்து பார்த்துட்டு போறவ, ஆனால் யாருமே வாங்க மாட்டேக்காவ. எனக்கு என்னமோ இந்த டிவி ஸ்டாண்ட் தான் ராசி இல்லாததுன்னு தோணுது. ஏப்பா, என்ன வெயிலு தங்கமே, நான் இப்போ குளிக்க போறேனே. எவ்வளோ வெயிலுக்கு அடிக்கடி குளிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த குழு தர்பூசணி ஒன்று வாங்கிட்டுன்னு காணும். ஒன்று எவ்வளோ ரூபா? 20 ரூபா தான் பிள்ளோ. இவ்வளோ பெரிய தர்பூசணி 20 ரூபா தானாங்கும். இவ்வளோ பெரிய தர்பூசணி 20 ரூபான்னு உனக்கு யார் சொன்னது? இங்க வெட்டி வச்சிருக்கலாம், இந்த தர்பூசணியை தான் 20 ரூபான்னு சொன்னேன். ஏமா, இங்க தான் இருக்க,
இப்போ உனக்கு வேணுமா வேண்டாமான்னு சொல்லு. எங்க வீட்டுல ஏற்கனவே வாங்கின தர்பூசணி நிறைய இருக்கு. அதை திங்கிறதுக்கே வீட்டுல ஆள் இல்லை. வேற எங்க புதுசா வாங்க விருப்பம் சத்தங்கட்டமா போக வேண்டியதுன்னு நேர போக்குக்கு நானா கிடைச்சேன். தர்பூசணி 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 வாங்கலையோ? தர்பூசணி வெட்டி வச்சிருக்கிற தர்பூசணில இருந்து எனக்கும் பூமாரிக்கும் ஒன்று வாங்கிட்டாங்கம்மா. மகி இங்க ஒன்றும் வாங்கண்டா, நான் வெள்ளூருக்கு போகும்ல அங்க போய் உனக்கு வாங்கிட்டு வரேன். தர்பூசணி 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 வாங்கலையோ? தர்பூசணி. மகி இந்த பாட்டி தான் பொரிச்ச மீனை தந்துட்டு 1000 ரூபாய வாங்கினது. சத்தம் கட்டாம போயிடுவான் வா. ஏ பாப்பா, நீ தர்பூசணி கேட்டல, வா தாரேன். ஏம்மா நான் போய் வாங்க, நீங்க பைசா கொடுத்துருங்க. இந்த பிள்ளை சொல்லியே கேட்காத, அப்படியே அப்பே மாதிரி. ஏக்கோ நீங்களும் தர்பூசணி வாங்கியே வந்திய? இங்க ஒருத்தி வேணும் வேணும்னு அடம் பிடிச்சிட்டு வந்திருக்கா. வேண்டான்னு சொன்னா கேக்கையாச்சேக்கா. முழு தர்பூசணியை வாங்கி எல்லாருமே சேர்ந்து திங்கலான்னு சொன்னா இந்த பிள்ளை கேக்கையா செய்யுது. முழு தர்பூசணி பழமா வேணும் பிள்ளோ, நான் உனக்கு குறைஞ்ச விலைக்கு தாரேன். வேண்டாம் பாட்டி, எங்களுக்கு கப்பில் உள்ள பழமே தாங்க. இங்க கொஞ்சம் கிட்ட வாப்ளோ, அந்த ஒரு விஷயம் சொல்லணும். என்ன விஷயம்னு சொல்லுங்க. வேற யாரும் இருந்த அன்னைக்கு இந்த விஷயத்தெல்லாம் சொல்ல மாட்டேன் பார்த்துக்க. நீ தெரிஞ்ச பிள்ளைங்க போய் தான் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லுதேன். ஒரு பழத்தை வெட்டி தான் இந்த டிவி ஸ்டாண்டில் இருக்கிற அவ்வளோ கப்புலையும் வச்சுருக்கேன். அதனால் நீ முழு பழமே வாங்கிட்டு போ, அதுதான் உனக்கு லாபம். ஒரு பழம் எவ்வளவு? ஒரு பழம் வெறும் 80 ரூபா தான். அதே இது நீ 3 பழமா சேர்த்து வாங்கினு வச்சுக்க, வெறும் 200 ரூபா தான். அப்போ ஒரு 3 பழமே தந்துருங்க. முழு பழம் வேண்டாமா? வெட்டின பழமே காணும். எதுக்கு மகி நீ இப்படி ஒத்த முடி மாதிரி இருக்க? 3 பழம் வாங்கினா நம்ம எல்லாரும் திங்கலாம்ல. 3 பழத்தை வாங்கிட்டு இங்கேருந்து எப்படிமா கொண்டு போவேன்? நான் 2 பழம் கொண்டு வரேன், நீ ஒரு பழத்தை கொண்டு வா காணும். அப்போ 3 பழத்தை எடுத்து தந்துட்டுமா? சரி தாங்க. ஆனால் நான் 200 ரூபா கொண்டு வரலையே. வாண்டியார் இப்போ பைசா உடனே கேட்டது, அப்புறமா பொறுமையை கொண்டு வந்து தா. நல்ல பழமா பார்த்து எடுத்து தாங்க. ஏண்ட இருக்கிற பழம் எல்லா பழமே நல்ல பழம் தான். கை வலிக்குதுமா, இந்த பழத்தையும் பிடிங்களா? இந்த பெருமகி, நானே 2 பழத்தை கொண்டு வர முடியாம கொண்டு வந்துட்டு இருக்கேன். ஏன் முன்னாடி தரையில என்ன கிடந்தாலும் தெரியாது, கையில் இருக்கிற பழம் மறைச்சிக்கிட்டு இருக்கு. நீ எந்த பழத்தை தந்த அன்னைக்கு நான் தலையில வச்சா கொண்டு வர முடியும்? இதுக்கு தான் நான் உங்ககிட்ட சொன்னேன் முழு பழம் வாங்கண்டான்னு. எனக்கும் பூ மறிக்க மட்டும் 2 கப்பில் பழம் வாங்கி தந்துருக்கலாம்ல. உங்க 2 பேத்துக்கு மட்டும்தான் தர்பூசணி பழம் பிடிக்குமோ? எங்களுக்கு பிடிக்காதோ? முழு பழமா வாங்கினா எல்லாருமா சேர்ந்து திங்கலாம்னு தான் வாங்கினேன். எல்லாரும் திங்கிறதுக்கு நீங்க ஒரு முழு பழத்தை வாங்கியிருந்துருக்கணும். ஒரு பழம் வாங்கியிருந்தா ஈஸியாக கொண்டு போயிருக்கலாம்ல. எதுக்கு நீங்க 3 பழத்தை வாங்கினிய? கொண்டு போக கஷ்டமா இருக்கலாம். ஒரு இடத்துல நின்றுக்கிட்டே பேசிட்டு இருந்தோம்னா கை வலிச்சுக்கிட்டு தான் இருக்கும். நடந்துக்கிட்டே இருந்துட்டு வச்சுக்க, கை வலியெல்லாம் தெரியவே தெரியாது. உங்க தோட்டத்துல இருந்தாக்கா இந்த பழத்தெல்லாம் பறிச்சுட்டு வரிய? இல்ல மல்லிகா, இத கடையில இருந்தா வாங்கிட்டு வரோம். 3 பெரிய பழம் வாங்கிருக்க, எப்படியும் 300-400 ரூபா இருக்கும், அப்படித்தானக்கா? 3 பழமும் 300 ரூபாய் இல்ல உமா, வெறும் 200 ரூபா தான். என்னது 200 ரூபா தானா? அங்க ஒரு கிழவி இத்தனோண்டு கப்பல பழத்தை வெட்டி வச்சிருக்குக்கா, அதுவே 20 ரூபான்னு சொல்லுது. அப்படி இருக்கிறதுல இந்த 3 பழத்தை உங்களுக்கு யாருக்கே 200 ரூபாய்க்கு தந்தா? நீங்க சொல்லுது ஒரு மொட்டை போட்ட கிழவி தானே? ஆமாக்கா, வெட்டின பழம் கூட ஒரு டிவி ஸ்டாண்ட்ல வச்சு தானே வித்துட்டு இருந்து. ஆமாக்கா, நீங்களும் அந்த கிழவி பார்த்தீங்களா? பார்த்ததுனே, அங்க இருந்து தானே இந்த 3 பழத்தையும் வாங்கிட்டு வரோம். உங்களுக்கு அவிய தெரிஞ்சவில்ல, உங்களுக்கு மட்டும் இவ்வளோ மல்லிகா தந்துருக்காவ. ஏம்மா கை வலிக்குது, வீட்டுக்கு போ. சரி வா போ. நானும் வீட்டுக்கு தாக்கா வரேன். மகிக்கு கை வலிக்குதுன்னா பழத்தை நான் கொண்டு வரட்டுமா? உனக்கு ஏன் மல்லிகா வீண் சிரமம்? இதுல சிரமம் என்னக்கா இருக்குது? சின்ன பிள்ளை எவ்வளோ நேரம் தூக்கிட்டு வருவா, நானே தூக்கிட்டு வரேன். தாமகி நான் கொண்டாறேன். இந்தாங்க வச்சிடுங்க, கை வலிச்சுன்னா என்கிட்ட தந்துடுங்க. 3 பழம் 200 ரூபா தானா?
ஆமாண்டி உமா, 200 தான். நான் இப்பவுமே வீட்டுக்கு போய் எங்க அத்தையை கூட்டிட்டு 3 தர்பூசணி பழத்தை வாங்க போறேன். நீயே போய் வாங்க வேண்டியது தானே, எதுக்கும் அத்தையை கூடணும்? உங்க அத்தைகிட்டே பைசா இருக்கு? பைசாவுக்காகனா எங்க அத்தையை கூப்பிட போலக்கா. பழத்தை வாங்கினா சமந்துட்டு வர்றதுக்கு ஆள் வேணும்லக்கா, அதான் எங்க அத்தையை கூப்பிட போறேன். சரிக்கா, நான் எங்க வீட்டுக்கு போயிட்டு வரேன். எவ்வளோ நேரம் நம்மளும் கையில் இப்படியே வச்சுட்டு நிற்கிது, நம்மளும் வீட்டுக்கு போவோம். என்னடி குப்பமா இந்த பக்கம்? ஒன்றை தேடி தான் அப்படி வந்தேன். என்ன விஷயமா வந்த? உனக்கு தான் தெரியும்ல ஏன் முருங்கைக்காலாம் காணாமல் போயிட்டுன்னு. யார் களப்படுத்தானே கண்டுபிடிச்சாச்சா? என்னன்னா கண்டுபிடிக்கிற, உனக்கு தெரியுமான்னு தெரிஞ்சிட்டு போக தான் வந்தேன். எனக்கும் களப்படுத்தது யாருன்னு இன்னும் சரியா தெரியல குப்பமா. எதுக்கு நீ இந்த வேகதவையெல்லாம் இங்க அங்கன்னு தெரிஞ்சுட்டு இருக்க? களப்படுத்தது யாருன்னு தெரிஞ்சா கண்டிப்பா உங்க வீட்டுக்கு வந்தே சொல்லுங்க. தர்பூசணி அதுடி, கடையில இருந்து தான் வாங்கிட்டு வரேன். பெரிய தர்பூசணியா தெரியுது, ஒரு 2-3 கிலோ இருக்காது. நீ சொன்னது சரிதான், இந்த தர்பூசணி 3 கிலோ. இந்த பழத்தை எவ்வளோ ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்க? பைசா ஒன்றும் கொடுக்கல, கடனை தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். கடைக்காரன் இந்த பழத்தை 50 ரூபான்னு சொன்னான். நான் 30 ரூபா தான் தருவேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். 30 ரூபான்னு சொன்னியே, சரின்னு சொன்னானா? சரின்னு சொல்லலைன்னா கொண்டு வர்றதுக்கு விடுவானாங்க. அவன் சரின்னு சொன்னபோது தான் நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த பழத்தை வீட்டில் கொண்டு வச்சுட்டு 30 ரூபாயை வாங்கி கடையில் கொண்டு கொடுக்கணும். எவ்வளோ நேரமா கையில் இப்படியே வச்சுக்கிட்டே இருப்ப, கை வலிக்க போகுது. நீ வீட்டுக்குள்ளே போ, நானும் எங்கள் வீட்டுக்கு போகிறேன். சரிடி, போயிட்டு வா. முதல் வேலையா 30 ரூபாய் வாங்கி கடையில் கொண்டு கொடுக்கணும். அந்த காலத்துலலாம் 30-40 கிலோவா அசால்ட்டாக தூக்கிட்டு திரிஞ்சேன். இப்போ அப்படியா 3 கிலோவா தூக்கிட்டு வரதுக்குள்ளே கையெல்லாம் உழையுது. கஷ்டப்பட்டு அங்கேருந்தே கொண்டு வந்தேன். எனக்கு எதுக்குமா சின்ன பீஸாக வெட்டி தந்திருக்கிய? முதல்ல கையில் வச்சிருக்கத தின்னு. கையில் வச்சிருக்கத முதல்ல தின்னு மகி. அப்புறமா வெட்டி வச்சிருக்கல, அதுல இருந்து ஒரு பீஸ் எடுத்து தின்னு. எனக்கு முதல்ல சின்ன பீஸாக வெட்டி தந்தில, அதனால எனக்கு இன்னும் 2 பீஸ் வேணும். ஏமா தின்னாமா, ஒன்று யாரு திங்கண்டான்னு சொன்னது? நான் இந்த பழத்தோட கலரை பார்த்துட்டு காயின்னு நினச்சிட்டேங்க்கா. ஆனால் பழம் நல்லா பழுத்து தான் இருந்திருக்கு. 3 பழமும் 200 ரூபா தானாக்கா? ஆமாண்டி, 200 ரூபா தான். எத்தனை வாட்டி சொல்லுது? இந்த பழத்துக்கார பைசாவை பாட்டிக்கிட்ட கொடுக்க போகலக்கா. அப்போ நானும் அவங்க கூட வாரேன். எனக்கும் இதே மாதிரி 3 பழம் வாங்கணும். எதுக்குடி உனக்கு 3 பழம்? வீட்டில் போய் திங்கிறதுக்கு வேணுக்கா. வீட்டில் போய் திங்கிறதுக்கு இன்னொரு பழத்தை வெட்டாமல் வச்சிருக்கால, அதை தூக்கிட்டு போ. உங்களுக்கு வேண்டாமாக்கா? எங்களுக்கு தான் வெட்டின துண்டு இவ்வளோ இருக்குதுல, இது காணும். நிறைய பழம் வாங்கணும்னு வச்சுக்க சீல, அழிவுதான் போயிடும், திங்கலாம் முடியாது. அப்புறமா நம்ம தூர தான் போடணும். நீ சொல்லதான் சரிதாக்கா, நான் இந்த பழத்தை வீட்டுக்கு கொண்டு போகிறேன். என்னது 2 பேரும் கையில பழத்தை வச்சுட்டு பார்த்துட்டே இருக்கிய? தின்னுங்க. இன்னொரு தர்பூசணியா? நீங்க எதுக்கு இப்ப தர்பூசணி வாங்கிட்டு வந்தியா? உங்களை யார் வாங்கிட்டு வர சொன்னது? இப்ப எதுக்குதான் நீ கோவப்படுத? நான் தான் ஏற்கனவே 3 பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன் சீல. இந்த பழமே அழிவு போதுக்குள்ள நம்ம சாப்பிட்டு முடிக்கணும். இவைய எப்படியும் இந்த பழத்தை தெண்டத்துக்கு தான் வாங்கிட்டு வந்திருப்பாவ. நான் ஒன்றும் இந்த பழத்தை தெண்டத்துக்கு வாங்கிட்டு வரல. இந்த பழம் வெறும் 30 ரூபா தான். வெறும் 30 ரூபா தானா? இந்த 3 பழத்தையும் நீ 200 ரூபான்னு தானக்கா சொன்ன. இவைய ஒரு பழம் 30 ரூபான்னு சொல்லுக்காத. இவைய சும்மா சொல்லவ, அதெல்லாம் நீ நம்பாத. நான் எதுக்கு உங்ககிட்ட சும்மா சொல்லணும்? இந்த பழம் 3 கிலோ இருக்கு. இந்த பழத்துக்கு கடைக்காரே 50 ரூபா கேட்டான். நான் 30 ரூபா தான் தருவேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ இந்த 3 பழத்தையும் 200 ரூபான்னு சொல்லியே வாங்கிட்டு வந்திருக்க. யார்கிட்ட போய் வாங்கி ஏமாந்த? திருப்பி கொண்டு கொடுக்கலான்னா 2 பழத்தை வெட்டி வேற வச்சாச்சு. யாருக்கிட்ட பைசா கொடுத்து ஏமாந்த? இன்னும் பைசாவை கொடுக்கல, ஏனுமே தான் கொடுக்கணும். அப்போ 200 ரூபான்னு கொடுக்காத, 90 ரூபா கொடுத்தா காணும். 90 ரூபா கொடுத்தா கண்டிப்பாக அந்த கிழவி வாங்காது. அப்போ நீ அந்த பொரிச்ச மீன் கிழவிட்ட தான் ஏமாந்தியோ? ஆமாம், அதே கிழவி தான். ஒரு பழம் 80 ரூபா, 3 பழம் 200 ரூபான்னு சொல்லி ஏமாற்றி வித்துச்சு. அவள் ஏமாத்தினா உனக்கு எங்கே புத்தி போச்சான்? நான் சொன்னது மாதிரி செய். அவகிட்ட 90 ரூபாயை கொண்டு கொடு.
அவ வாங்கலைன்னு நினைக்கி பழத்தை திருப்பி தந்துடுவேன்னு சொல்லு. இப்போ ஒரு பழம் தானே இருக்கு, திருப்பி கேட்டவனா எப்படி 3 பழம் கொண்டு கொடுக்குறது? அதான் என்கிட்டயும் ஒரு பழம் இருக்குதுல்ல, இன்னொரு பழத்தை கடையில் போய் வாங்கிட்டு வரேன், 3ஐயும் சேர்த்து அவட்ட கொடுத்துடலாம். இந்த ஐடியா கூட நல்லதாக இருக்கு. அதான் புத்திமதி சொல்லதுக்கு வீட்டில் ஒரு பெரியவங்க வேணும்னு பெரியவையெல்லாம் சும்மாயே சொல்லியிருக்காவ.